இவன் தான் பண்ணுறான், அவன் தான் பண்ணுறான், அந்த கொதித்தெல்லாம் வரக்கூடாது. அமாவாசை என்ன பண்ணுறான், பௌர்ணமி என்ன பண்ணுறான், டெய்லியே பண்ணுறா, எதையாவது ஒன்று பண்ணுறானே பண்ணிட்டு போட்டோம். மாயம் பண்ணுறான், மந்திரம் பண்ணுறான், தந்திரம் பண்ணுறான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், எதனா பண்ணிட்டு போகிறேன் ஐயா. நம்ம வேலையை பார்ப்போம், அவன் வேலையை பார்க்கட்டும். எங்கள் அம்மா அவங்க அந்த ஃபஸ்ட்டு முதல் ஆஃப் இருந்தவங்கெல்லாம் கேட்பாங்க, சரி எனக்கு டைம் ஆகுதுன்னு, எந்த ஆஃபீஸ் போகிற அப்படின்வாங்க. 3 நேரம் ஒழித்தில் நான் போய் உக்காரணும். எல்லோரும் சிரிப்பாங்க, இப்படி வாயில் கை வச்சு சிரிப்பாங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆஃபீஸ் போகிற மாதிரியே போய் உட்காருவேன் நான். இப்போது எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு, இரிட்டேட் ஆகிட்டாங்க எல்லாம். ஒரு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவங்க ரொம்ப எரிச்சலாக அடிச்சிட்டாங்க. கேள்விப்படுறவங்க எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு. என்ன தான் பண்ணுறான், உட்காந்துருக்கான், உட்காந்துனே இருக்கானா? ஆமாம் உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. சொல்லாதே, என் உட்காந்துருக்கான்னு ஏம்மா சொல்கிறேன் நீ? நம்மளுக்கு பேச சொல்லி தரணும். படுத்திருக்கான்னு சொல்லு, தூங்கின்னு இருக்கான்னு சொல்லு, அது இன்னும் அசிங்கமாக இருக்கும். நான் தூங்கிறதுக்கு வெளியில் சொல்கிறதுக்கு என்ன அசிங்கம்? இல்லை, எந்த வேலைக்கும் போக முடியும், உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஏர்லி டேஸ். அப்புறம் மனைவி வந்துருச்சு, உட்காந்துதான் இருக்கேன். பிள்ளைங்க பிறந்துச்சு, உட்காந்துதான் இருக்கேன். சபையை கர்த்தர் கொடுத்தாரு, உட்காந்து தான் இருக்கேன். சுவிசேஷனாக வெளியே உலகம் முழுதும் போனேன், உட்காந்து தான் இருந்தேன். எல்லாருக்குமே அது அடையாளமே மாறிடுச்சு. தயவு செய்து நீங்கள் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்குறப்போ ஆரம்ப காலத்தில் யாராவது உற்சாகப்படுத்தவன்னு நினைக்காதீங்க. சொல்லி பார்த்து அவங்க கடந்தே போயிட்டாங்க. உயிரோடு தான் இருக்காங்க, வேணவே வேணாம், இந்த சங்கத்தமே வேணான்னு போயிட்டாங்க. நான் சுயநீதிலையும் பேசலை, ஏன்னா குடிகார அம்மாலாம் கூச்சல் போடுது, இந்த புக் குடிச்சிட்டு உழுந்து கிடக்கிறான்னு. என்ன எவ்வளோ தொழிலில் பாவ வழியில் இருக்கிறவங்களுடைய பெற்றோர்லாம் என்னென்ன சொல்லுவாங்க அங்கெல்லாம். இப்போ நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். பைபிள் படிக்கிறதெல்லாம் இவங்க கண் எதிர்க்கலாம் படிக்க மாட்டேன். அது ஒரு ஷோ மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் அது படிக்காமல் இருக்க முடியுமா? அவங்கள பொறுத்தவரைக்கும் உட்காந்துருக்கான். உட்காந்தால்தான் புத்தி தெளிவு வரும். ஓடி ஆடி கற்றுக்கொள்ள. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அறிவடைஞ்சேன்னா, இந்த வர ஜனங்க கொடுக்குற அறிவு தான், அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து செல்கிற அனுபவங்கள் தான் எனக்கு அறிவாகவே மாறிச்சு. அதில் தான் ஞானமுள்ளவன் என்ற ஒரு பட்டியலுக்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். இன்டர்நேஷ்னலி உட்காந்துருக்கிறதுனால புத்தி தெளிவு உண்டாகும் தேவ சமூகத்தில்.